ச்சே, காலையிலே தொடங்கிட்டாங்களா? ஐயோ, மணி எத்தனாச்சு? 6 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயா? ஃப்ரைடே லீவ் அன்னை கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ச்சே. ஜோஃபினண்ணா, ஜோஃபினண்ணா, ஜோஃபினண்ணா எங்க இருக்கீங்க? என்ன நீ இவ்ளோ சீக்கிரம் எழும்பிட்டியா? ஆமா, இவங்க எங்க நிம்மதியா தூங்க விடுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இவங்கள மாதிரி கை தட்டி பாட்டு இருந்தா யாரு டீ போடுவா? டீ குடி. அல்ல வைங்க வைங்க, நான் குடிக்கிறேன். சரி சரி. அண்ணா, இவங்க சர்ச் குரூப்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்ன போட்டிருக்காங்க? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஐயோ, எத்தனை தடவை சொல்றது இவங்களுக்கு இப்படி செய்ய கூடாதுன்னு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இந்த வாரேன். ஆமா ஆமா, முதல்ல நீங்க கிளம்புங்க. இவ்வளவு நாளா வீட்டுலதான் கத்தி பாடிட்டு இருந்தீங்க. இப்ப என்னன்னா ரோடா போய் ஜீசஸ் கமிங் சூன், ஜீசஸ் கமிங் சூன் கத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? மனுஷனுக்கு மானம் போகுது, நிம்மதியா வாழ முடியல. அப்பப்பா, ஜீசஸ் கமிங் சூன். அண்ணா, உண்மையிலே ஜீசஸ் வந்துருவாரா? அவர் எங்க வருவாரு? இப்படியேதான் சின்ன பையனா இருக்கும் போது இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அவரு வந்த பாடு இல்ல. அப்படியே ஜீசஸ் வந்து இவங்க போயிட்டாங்கன்னா நம்மளாச்சும் நிம்மதியா இருக்கலாம். அண்ணா, ஒரு நாளாச்சும் எங்களை நிம்மதியா பிரேயர் பண்ண விடுறீங்களா? எப்ப பிரேயர் பண்ண இருந்தாலும் ஏதாவது சொல்லி எங்களை எழுப்பி விட்டுறீங்க. ஆனி, நீயாவது இவனுக்கு பேச்ச கேட்காம எங்க கூட வந்திருந்து பிரேயர் பண்ணு. கடவுளை தேட ஆனி. நீங்க 2 பேரும் தேடினது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு கூப்பிடுறியா? என்னடா ஜோஃப், நீ இப்படி பேசுற? இயேசு வரப்போறாரு. யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் நீ கேள்விப்படுறது இல்லையா? நீ தானே இவ்வளவு பிடிச்சு வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இயேசு வரும்போது நம்ம போலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். போதும் போதும், இங்கெல்லாம் கொட்டடிச்சு பாடினது போதும். சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் ரெடி ஆகி நீ மீதி பாட சர்ச்சில் போய் பாடுங்க. டேய், ஷெல்டன் சொன்னதை கேட்டேல. உள்ளான ஆயத்தத்தையும் இருதயத்தோட ஆயத்தையும் ஆண்டவர் பாக்குறாரு. நல்லா வெளியேறி கிளம்பி சர்ச்சுக்கு போனா எந்த பிரயோஜனமும் இல்ல. நித்தியத்தை இழந்துட்டோம், நம்மளோட பரிதவிக்கப்பட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, போனதெல்லாம் போவோம், சர்ச்சுக்கு சமாதானமா போவோம். சரி வா போ. இவ்வளவு நேரமா காணல. ஆனி, என்ன தேடினாங்களா? ஆமா டெனிஷா, நீ எங்க போயிருந்த? அவங்க எல்லாம் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. அதுவா, இந்த காருக்கு பெட்ரோல் போட போனேன், அதான் ஏதோ லேட் ஆயிடுச்சு. எனிவே பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லேட்டா போறதுதான் பிடிக்கும். பயங்கரமான ஆளுதான் நீ. சரி, போலாம். வா போலாம். The source of all evil in this world is sin. Anna, what is sin? Sin, anything that we think or speak or do which displeases God, is known as sin. The punishment of sin is death, that is eternal separation from Jesus Christ. And the only way out of this punishment is that we believe in Jesus Christ and carry the word to the world. Because he has given us the gospel. The mission of the church is to carry the gospel to the whole world. Even if we reform ourselves to the present side, our schools and the present system encourages us to be joyful and explore our lives. So I don't understand what this is about. That's all about the strategy of Satan, but Jesus has given us a great commission. Anna, what is the great sin? That's a good question. The Great Commission is our responsibility that we make as a disciple
that we make the whole nation understand the word of God, get them baptized, get them anointed with the Holy Spirit, and lead them into the word of God. But it is also a great responsibility to each and every one of you to always come forward and never step back to take the burden of carrying the gospel to the whole world. Time is nearing. Jesus will come very soon. If you don't find yourself with Jesus Christ, it's going to be very unfortunate. டெனிஷா, நான் என் ஃப்ரெண்டு கூட பக்கத்துல இருக்க பார்க் வரைக்கும் போயிட்டு வரேன் ப்ளீஸ். ஆனி, அவங்க எல்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க. அவங்க வேற முன்னாடியே நீ வந்தேன்னா ஓகே, இல்லைன்னா எல்லாரும் என்கிட்ட தான் கேட்பாங்க. ஓகே ஓகே, வந்துடுறேன். பை பை. பை பை. Praise Lord, Annie. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரோவினா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல அண்ணா சொல்லி கொடுத்தது ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? ஓ, நல்லா புரிஞ்சுச்சு. நான் வேணா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஐயோ அதெல்லாம் தேவையில்ல. நம்ம பக்கத்துல இருக்க பார்க் வரைக்கும் போயிட்டு வரோமா? இரு, நான் அம்மாட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கேட்டுட்டு சொல்றேன். அங்க போயிட்டு சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் உடனே கூப்பிட்டு சொல்லணுமா என்ன? இல்ல நான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். சரி குடு, நான் கேக்குறேன். கால் போக மாட்டேங்குது. ரோவினா, ரோவினா, ரோவினா எங்க போன? ரோவினா, ரோவினா, ரோவினா. ஷோ, ஹலோ. அப்படியா? சொல்லவே இல்ல. எனக்கும் தெரிய வந்து, ஆனா கிளியரா தெரியல, அதான் ஒன்னும் சொல்லாதது. வை தங்கச்சி வந்துட்டான். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? டெனிஷா, நானும் ரோவினாவும் பார்க்குக்கு போயிட்டு இருந்தோமா, திடீர்னு அவளை காணோம் டெனிஷா. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. நீ இவ்வளவு டென்ஷன் ஆகாத, நீ இதுல இரு. என்ன யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி டெனிஷா கிட்னாப் பண்ணுவாங்க? அதுவும் சரிதான். ஓகே, நான் அண்ணனை கூப்பிட்டு பாக்குறேன். நீ கவலைப்படாத. ஹலோ ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? அப்படியா? ஓகே, சீக்கிரமா பத்திரமா வீட்டுக்கு வாங்க. ஓ கடவுளே, என்னாச்சு? அதுவா, அவங்க ஷாப்பிங் போயிருந்தாங்கல்ல, அங்க வெளியே இறங்குறப்ப நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கான். மித்தீஷும் ஷெல்டனே காணவே இல்லையா. என்ன பண்ணணும்னு தெரியாம நின்று இருக்காங்களா. அதான் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னேன். ஐயோ, நம்ம டிவில ஏதாவது லைவ் நியூஸ் போட்டிருக்காங்களான்னு பாப்போம். போடு சீக்கிரம் போடு. உலகின் முக்கிய செய்திகள். பைபிளில் கூறப்பட்டிருக்கும் சம்பவங்கள் இப்பொழுது நிஜத்துவம். நமது நிருபர்கள் இப்பொழுது பைபிள் இருந்து ஒரு முந்தைய நிகழ்வை மேற்கோள் காட்டுகிறார்கள். அங்கு நோவா என்ற நபர் 120 ஆண்டுகளாக வரவிருக்கும் வெள்ளம் பற்றி பிரசங்கித்து வருகிறார். அந்த சாபத்தில் உருடன் இருக்கும் எந்த மனிதனும் அதில் கவனம் செலுத்தவில்லை. இதுபோல் 2000 வருடங்களாய் பைபிள் ஸ்காலர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் ராப்சரை குறித்து அறிவித்து வருகின்றனர். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ராப்சர் என்பது கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில், அதாவது ரகசிய வருகையில் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ராப்சர்னா என்ன, பிலீவர்னா யாரு, பார்ன் அகைன்னா என்னன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள லட்சக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஃபிளைட்ஸ்ல இருந்து, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து, ஃபேக்டரிஸ்ல, ஃபீல்ட்ஸ்ல, ஆபீசஸ்ல இருந்து ஆட்கள் காணாம போயிட்டாங்கன்னு பெட்டிஷன் வந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் குறித்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. UN வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சயின்டிஸ்டும் இப்ப வரைக்கும் இந்த சம்பவங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தகவலுக்கு எங்களுடன் இணைந்திருக்கும். கடவுளே, வேற ஏதாவது சேனல வை, சீக்கிரம் வை. முக்கிய செய்திகள். ஒரு அதிர்ச்சியான முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் திடீரென்று காணாமல் போயிருக்கிறார்கள். சரித்திரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதுவே முதல் முறை என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் அங்கும் இங்கும் அவர்களை தேடி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. வாகனங்களை ஓட்டிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று மாயமாய்ந்து உலகின் பல பகுதிகளில் பெரும் விபத்துகளை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தாலும் என்பதை இதுவரை யாராலும் நிச்சயிக்க முடியவில்லை. வெள்ளை மாளிகை இது வேற்று கிரகவாசிகளின் சரியாக இருக்கலாம் என்று கூறியுள்ள நிலையில் கிறிஸ்தவர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர். எப்படியானாலும் இனி உலகத்தில் நல்லது ஒன்றும் சம்பவிக்க போவதில்லை என்பது உறுதி.
இப்பொழுது கிடைத்த முக்கிய செய்தி. 2020 கிறிஸ்தவ மத போதகர் பாஸ்டர் மோகன் அவர்கள் இயேசுவின் வருகை குறித்து பிரசங்கித்த காட்சிகள் இப்பொழுது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தெசலோனிக்கே சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மத்தியாகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்படி அவரோடு கூட என்னென்னைக்கும் இருப்போம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இவைகளை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய வருகையினுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரே படுக்கையில் இருக்கிறவர்களில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரிகை அரைத்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீகளில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருவர் கைவிடப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயலில் இருக்கிறவர்களில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். ஒருவேளை நாம் ஒரு வாகனத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருப்போமானால், இயேசுடைய வருகை இருக்குமானால் வாகனத்திலே பிரயாணப்படுகிறவர்களில் ஆயத்தமானவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவங்க எல்லாரும் கைவிடப்படுவார்கள். ஒருவேளை வாகனத்தை ஓட்டுகிறவர் அவர் ரட்சிக்கப்பட்டவராயிருந்தால் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். வாகனம் விபத்துக்குள்ளாகி பிரயாணப்பட்டவர்கள் அனைவரும் மரித்து போகிற ஒரு நிலைகளை நம்ம பார்க்க முடியும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 12 இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் கொடுக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். இந்த நாளிலேயும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். டெனிஷா, என்ன சொல்றாங்க எனக்கு எதுவுமே புரியல. அதுவா நீ அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்லுவார்ல ராப்சர்னு, அதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு. தேவ பிள்ளைங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா டெனிஷா, நீ சர்ச்சில் உள்ள எல்லா மீட்டிங்க்கும் போவ, சண்டே ஸ்கூல்ல இருக்க, கொயர்ல இருக்க, டீச்சராகவும் இருக்க, அப்ப எப்படி நீ இங்க இருக்க? அதுவா நீ என்னோட உள்ளான வாழ்க்கைக்கும் வெளிப்படையான வாழ்க்கைக்கும் எந்த சம்மதமே இல்லை. யாரும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணேன். ஆண்டவர் இப்போ ஒண்ணு வரமாட்டாரு, கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிரலான்னு இருந்தேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் வருவார்னு நினைக்கவே இல்லை. இப்ப பாரு, கைவிடப்பட்டுட்டோம். அப்ப இனி என்ன நடக்கும் டெனிஷா? இனி அந்த கிறிஸ்து வருவானி, அவன் 7 வருடங்கள் இந்த உலகத்தை ஆளுவான். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க எல்லாம் இப்ப எங்க இருப்பாங்க? அவங்க எல்லாம் பரலோகத்துல இருப்பாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரியுமா? தூதர்களோட மகிழ்ச்சியோடு இயேசுவை துதிச்சு கொண்டு இருப்பாங்க. இப்போ இத பத்தி பைபிள் எழுதி இருக்குதா? ஆமா நீ, நிறைய எழுதி இருக்கு. நீயே படிச்சு பாரு. ஏசப்பா, எல்லாரும் ஸ்கிட் பாத்தீங்களா? நாமளும் ஏசப்போட 2ஆம் வருகை குறித்து நிறைய பிரசங்கங்களை கேட்டுட்டே இருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிக்கலாம், இல்ல அவர் இப்ப உடனேவா வர போறாரு அப்படின்னு அலட்சியமா இருந்தோம்னா அவரு திடீர்னு வந்துருவாரு, நம்ம கைவிடப்பட்டுருவோம். அதனால எப்பயுமே அவருடைய வருகைக்காக ஆயத்தமா இருப்போம். Jesus is coming soon. Be ready. Thank you.